உங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆட்டு மூளை வறுவல் தான் செய்ய போகிறோம். கறிக்கடையில் சொல்லி மூளைன்னு சொல்லி ஆட்டு மூளையை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சதை க்ளீன் பண்ணணும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா மூளையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம். இதனோட இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா இதனோட சிக்கன் மசால் தூள் இல்லை மட்டன் மசால் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும். தேவையான அளவு உப்பு போட்டுடணும். எல்லாம் போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மேக்னேட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூளைகளை இதோடு சேர்த்துருங்க. மசாலா எல்லாத்தையுமே அதையோடு சேர்த்துருங்க. இல்லை உங்களுக்கு மசாலா ஊற வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக மூளையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடுறப்ப ஒரு 7 நிமிஷத்துலேயே மூளை நல்லா வெந்து வந்துடும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கவுச்சி வாடை வராது இருக்கிறதுக்கு. இந்த மூளை வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின்ஸ், மினரல் எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிற பீப்புள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணினேன். கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது. மறுபடியும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் நிறைய சேர்த்துறப்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யுங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ மூளை வறுவல் முடிஞ்சிருச்சு. நல்லா மூளை வெந்து வந்துடுச்சு. இந்த ரெசிபி செய்யவே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் மொத்தமாகவே ஊற வைக்கிறதுலேருந்து. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கறி தோசை மாதிரி கூட தோசை மேலே அப்ளை பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு மூளை வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மூளை வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.